நண்பர்களே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் இந்த விசுவாசத்தில் நாம் ஒன்றிணைகிறோம். வேலை செய்பவர்களுக்கான இந்த ஜெபத்தில் யார் தொடர்ந்து இந்த ஜெபத்தை பார்த்து கொண்டிருக்கீங்களோ, தேவன் இந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்காக தருகிறார். மக்களே, இந்த விசுவாசத்தில் உங்களை ஒருபோதும் தளர்ந்து போக விட அனுமதிக்க வேண்டாம். ஒருவேளை நீங்க என்ன விஷயத்திற்காக செல்றீங்க, உங்களுக்கான இன்னும் அந்த வெற்றியானது கிடைக்கல, சோர்வடையாதீங்க. தேவன் இன்றைக்கும் இந்த நற்செய்தியை தருகிறார். இன்றைக்கும் தேவன் சொல்கிறார், அவர் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துவார். எனவே இன்றைக்கு நீங்க வேலைக்கு செல்வதற்கான எந்த ப்ராஜெக்ட் வச்சிருக்கீங்க, உங்களுடைய ஃபைல் டாக்குமெண்ட்ஸ் எது இருக்கிறதோ எல்லாத்தையும் கையில் பிடிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கோப்பையில் தண்ணி ஆயத்தப்படுத்துங்க. நாம் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கலாம், இந்த எல்லா தடைகள் நீங்கும்படியாக. எனவே ஜெபிக்கலாம். கண்களை மூடுங்கள். ஜெபிக்கும் பொழுது பலனை, தைரியம், விசுவாசம், சமாதானத்தை மற்றும் நாம் நேர்மையாய் எதை அவரிடத்தில் கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்கிறோம். இந்த தருணத்தின் வாய்ப்பை பெற்றுக்கொண்டு கண்களை மூடி தேவன் மேலாக உங்கள் எண்ணங்களை உயர்த்துங்கள். இதுவே ஜெபம் செய்ய வேண்டிய நேரம். என் ஆண்டவர், என் தேவனை, இயேசுவின் நாமத்தினால் இதோ யாரெல்லாம் இந்த நேரம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறாரோ, என் தேவனை, வேலை செய்பவர்களுக்கான இந்த ஜெபம், யாரெல்லாம் வேலைக்காகவும் வியாபாரத்துக்காகவும் என் ஆண்டவரே தொடர்ந்து இவர் இந்த ஜெபத்தில் இணைந்து இந்த விசுவாசத்தில் தன்னை இணைத்து கொண்டு என் தகப்பனை தன்னுடைய வேலை காரியங்களுக்காக முறையிடுகிறாரோ, நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை சொல்லிய பிரகாரம் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். இதோ இந்த ஜெபத்தில் கேட்கிறேன் ஆண்டவரே, இவருடைய வேலையில் இருக்கக்கூடிய தடை, இவருடைய வியாபாரத்தில் இருக்கக்கூடிய தடை, இதோ வேலைக்கு செல்ல முடியாத தடை, என் தகப்பனை எதெல்லாம் இவர் சந்தித்து கொண்டிருக்கிறாரோ, ஒருவேளை குடும்ப பிரச்சனை நிமித்தமா தன்னுடைய வேலையை இழக்க வேண்டிய சூழ்நிலை, குடும்ப பிரச்சனை நிமித்தமாய் தன்னுடைய வியாபாரத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலை, எல்லா தடைகளை நீக்கி போடும் ஆண்டவரே. இதோ உம் மக்களை ஆசீர்வதிக்கும்படியாக நான் கேட்கிறேன். இவர் செய்கிற வேலைகள் ஆசீர்வாதமாய் மாறட்டும். இதோ இன்றைக்கு இவர் போகும்போது இந்த ஆசீர்வாதத்தை இவர் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு தன் கையில் பிடித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த டாக்குமெண்ட்டுகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். இதோ எந்த இடத்தில் ஒப்பந்தம் இட செல்கிறாரோ இவரை ஆசீர்வதிக்கும்படியாக நான் கேட்கிறேன். உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக இயேசுவின் நாமத்தினால் இந்த நேரம் நீங்கள் விசுவாசித்தால் இந்த தண்ணீரை கையில் பிடித்து கொண்டு சொல்லுங்கள், என் ஆண்டவரே, நான் நம்புகிறேன், நீர் என்னை ஆசீர்வதித்தீர். இயேசுவின் நாமத்தினால் இந்த நேரம் தண்ணீரை குடியுங்கள். இப்பொழுதே உம் மக்களை ஆசீர்வதியும். இன்றைக்கு இந்த வியாழக்கிழமை இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நான் கேட்கிறேன். எல்லா தடைகளை நீக்கி போடும் ஆண்டவரே. உம் பெயர் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால் நீங்கள் விசுவாசத்தால் சொல்லுங்கள், ஆமேன், ஆமேன். மக்களை, உறுதியாய் நம்புங்க, தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த உறுதியான இந்த விசுவாசத்தில் நீங்கள் முன்னோக்கி போகும்போது கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தினுடைய சூழ்நிலை, உங்களுடைய பசங்க, உங்களுடைய மனைவி இல்லைனா கணவர், ஒருவேளை எந்த உபத்திரவத்தினால உங்களால் வேலையில் ஃபோக்கஸ் செய்ய முடியல, உங்களுடைய வியாபாரத்தில் ஃபோக்கஸ் செய்ய முடியல, சோர்ந்து போகாதீங்க. தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு குடும்பத்தினுடைய இந்த சூழலில் எப்படி நீங்கள் ஜெயிக்கிறது, இன்றைக்கி இந்த லவ் தெரப்பியில் நீங்கள் கற்றுப்பீங்க. இந்த வசனம் நான் உங்களுக்காக படிக்க விரும்புகிறேன். பாருங்கள், தீமைக்கு சரிகட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். ஒருவேளை ஒரு கெட்டது நடந்தது, அதனால் நான் போய் என்னன்னு பார்க்குறேன், அதாவது நீங்கள் பார்க்கக்கூடாதுன்னு நான் சொல்ல, நீங்கள் இதை விசாரிக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை, ஆனால் அவங்களுக்கு நான் தீமை விளைவிக்கிறேன் அப்படின்ற எண்ணத்தில் இருக்காதீங்க. ஏன்னா இதுதான் இன்னைக்கு நிறைய குடும்பத்தை பிரிக்குது, நிறைய குடும்பத்தை உடைக்குது. எனவே இதிலிருந்து உங்களை எப்படி ஜெயிக்கணும், எப்படி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை சரிப்படுத்த வேண்டும். சில நேரத்தில் எனக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கையை அறுத்துக்கிறாங்க. இப்படி பண்ணால் உங்களுடைய அந்த பெயின் உங்களுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இதுதான் இன்னைக்கு அநேக வாலிபர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி சரி கட்டணும், எப்படி செய்யணும் அப்படின்றது தெரியாமல் இருக்காங்க. கர்த்தருடைய நாளுக்கு என்ன பண்ணுங்க, காத்துருங்க. எனவே இன்றைக்கு இந்த கர்த்தருடைய நாளாய் பாவித்து
லவ் தெரப்பியில் உங்களை இணைத்து கொள்ளுங்க. காலையில் 8 மணி, 10 மணி, மதியம் 3 மணி, விசேஷமாக சாயந்தரம் 7 மணி. இன்றைக்கு நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தை தவற விடாதீங்க. ஏன்னா கர்த்தருடைய நாள் இந்த இடத்துல இருக்கு. இங்கே உங்களுடைய பிரச்சனைகளை கொண்டு வந்தா, உங்களுடைய தீமைகளை இங்கே கொண்டு வந்தா, இங்கே உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியும். உங்கள் கணவரை உங்களால் மாற்ற முடியாது, உங்களுடைய மனைவியை உங்களால் மாற்ற முடியாது, உங்களுடைய பிள்ளைகளை உங்களால் மாற்ற முடியாது. எத்தனையோ தடவை சொல்லி பார்த்தீங்க, இன்னும் அந்த கெட்ட பழக்கத்தை, அந்த ஒரு குடி பழக்கத்தை, போதை பழக்கத்தை விடலை. ஆனால் இங்கே கர்த்தருடைய நாளுக்காக நீங்கள் வந்தால் தேவன் சரி கட்டுவார். எனவே இந்த நாள் சீயோனினுடைய விண்ணப்பமாக இருக்கிறது. நீங்கள் இதை குறித்து இன்னும் அதிகமாய் தெரிந்து கொள்வீர்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய விரும்புகிறார். எனவே நீங்கள் எங்களை குறித்து இன்னும் அதிகமாய் தெரிந்து கொள்ள விரும்புகிறீங்கன்னா uckj.in இந்த வெப்சைட்டை நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் எங்களை ஃபோன் மூலமாக தொடர்பு கொள்ள விரும்புகிறீங்கன்னா 9384638738 இந்த எண்ணை அழைக்கலாம். மேலும் முகவரி தெரிந்து கொள்ள விரும்புகிறீங்கன்னா 282/681 1000 லைட் அண்ணா சாலை நம்மளுடைய முகவரி. நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் மக்களவே. எனவே இன்றைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். தேவன் உங்களோடு கூட இருப்பார்.